ராம் நாராயண ராம், ராம் நாராயண ராம், ராம் நாராயண ராம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் நான் பக்தர்களிடம் கூறினேன், நீங்கள் யாரும் எது கேட்டுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அதை கேளுங்கள். ஒரு பக்தர் கேட்டார், பிரபு, உங்கள் மந்திரங்களை பெற்றவர்களுக்கு அவர்களின் பார்வை நிச்சயமாக அருள் செல்வதாய் இருக்கும். ஆனால் மனதில் பாவத்துக்கான எண்ணங்கள் எப்போதும் இருக்கும். இந்த அனைத்து கெட்டவற்றிலிருந்து விடுபட்டு நீங்கள் அல்லது இறைவனின் கருணையை எவ்வாறு பெற முடியும்? நான் பதிலளித்தேன், முக்தி மந்திரம் முக்திக்காகவே உள்ளது. ஒரு முக்தமான ஆவி வழங்கிய மந்திரத்திலிருந்து மட்டுமே முக்தி வழி எளிதாக காணப்படுகிறது. ஒரு முக்தமான ஆவிக்கு முன்னால் கெட்டது, மாசு மற்றும் பாவம் மிகவும் சிறியதாகும். எனவே இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதற்கும் மனதில் இதுவாக எண்ணங்கள் வருவது இயல்புதான். உங்களுக்கு ஏதேனும் ஏற்ற வழிகாட்டி கொடுக்கப்படவில்லை. இதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டும். நீங்கள் கவனிக்க வேண்டியுள்ள விஷயம் அது. மேகங்களால் மூடப்பட்ட சூரியனை மேகங்களை வெளியே காண்டு வர உங்கள் நடவடிக்கை தேவையில்லை. சூரியன் தனது ஒளியால் மேகங்களை தானாகவே அகற்றிவிடும். உங்கள் உள்ளே உள்ள அமாகிய மாசுபட்ட உணர்வும் உங்களுக்குள்ள சக்தியிலிருந்து உருவாகியுள்ளது.